நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க ஜூலை 7 அதாவது இன்னைக்கு பண்ண முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பாத்துருவோம். இதே மாதிரி நம்ம முதல்வர் விஜய் டெய்லி மார்னிங்ல இருந்து நைட் வரை என்னெல்லாம் பண்றாருன்னு டெய்லி நம்ம சேனல் ஒரு அப்டேட் வந்துரும். அதை மிஸ் பண்ண கூட நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்னிங் கரூருக்கு வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க போக கூடாதுன்னு டிஎம்கே சைட்ல இருந்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்கல்ல, அதோட அப்டேட் தான் இன்னைக்கு வந்திருந்து. அதுல ஜட்ஜ் வந்து இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி நீதிமன்றத்தை வந்து அரசியல் களமா மாத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணி டிஎம்கே வக்கீல வந்து கண்டிச்சு அனுப்பியிருக்காங்க. அண்ட் அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி டீடைலா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திவான் பகதூர் திராவிட இரட்டைமலை சீனிவாசன் அவங்களோட பர்த்டே இன்னைக்கு. அதுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அந்த ட்விட்டர் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்துல பன்ருட்டி வட்டம் பனிக்கன் குப்பம் வில்லேஜ்ல வந்து ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க. அதே மாதிரியே இறந்தவங்க குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 3 லட்சம் வந்து நிவாரணமா கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து படுகாயம் அடைஞ்சு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலா 1 லட்சம் வந்து நிவாரணமா கொடுத்திருந்தாங்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, 1000 கோடி முதலீட்டுல 1000 பேருக்கு உயர்தர வேலைவாய்ப்பு அளிக்கிற விதமா முதலமைச்சர் விஜய் அவங்க ஹிட்டாச்சி எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல எடுத்த பிக் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம அண்ணா கூட ஹிட்டாச்சி எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் ஓனர் இருக்காங்களா, அவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அண்ட் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகிய 2 துறைகள் இருக்குல்ல, அதோட செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கு வந்து பர்த்டே கொண்டாடுற நம்ம தலை MS டோனி அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை வந்து எப்படி இருக்கு, அதோட செயல்பாடுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு நடந்த முக்கியமான எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கைஸ்.